இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப குயிக்காக அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முட்டைக்கோஸில் ஒரு பக்கோடாங்க. ஸோ இப்போ வாங்க முட்டைக்கோஸ் பக்கோடா எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். முட்டைக்கோஸ் பக்கோடாவுக்கு நான் வந்து அரை முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இது வந்து எனக்கு 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸ் கிடச்சிச்சு. ஸோ இப்போ இந்த 2 கப் அளவுக்கு முட்டைக்கோஸில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவருக்கு பதிலாக நீங்கள் வந்து அரிசி மாவு கூட இதோட சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நம்ம ஒரு பைண்டிங்காக தான் சேர்க்குறோம். அடுத்து கடலை மாவு, இது வந்து நான் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், இது எல்லாத்தையும் வந்து நான் லைட்டாக வந்துட்டு கோர்ஸாக அரைச்சிருக்கேன். ரொம்ப நைஸாக இல்லை, கொஞ்சம் குறைன்னு அரைச்சி இதோட நான் சேர்த்துக்கிறேன். இல்லை உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் அது கூட நீங்கள் தனியாக சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணும்போது நீங்கள் எந்த தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்காதீங்க. அந்த கோஸில் இருக்க தண்ணியே வந்துட்டு போதுமானது. அதனால தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க தேவையில்லை. அடுத்து நான் இதில் கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வினிகருக்கு பதிலாக லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ரொம்ப வந்து கெட்டியாக இல்லை அப்படின்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கடலை மாவு நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இப்போ இந்த கோஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. அதில் நீங்கள் உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ, சின்னதோ பெருசோ, அந்த மாதிரி நல்லா வந்து அதை டைட்டாக பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த எண்ணெயில் அந்த கோஸ் சேர்த்துக்கணும். நல்லா ஒரு தடவை வந்து நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா எண்ணெயில் வந்து இது அப்படியே பிரிஞ்சிரும். ஸோ அவ்வளோதாங்க. எல்லா பக்கமும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்கள். ஹை ஃப்ளேமில் குக் பண்ணால் அந்த கோஸ் வந்து சீக்கிரமாக கருகிடும். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே இதை குக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பர் டேஸ்டியான முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எப்போவுமே நம்ம வெங்காய பக்கோடா இல்லை போண்டா இந்த மாதிரி தான் ட்ரை பண்ணுவோம். பட் ஒரு சேஞ்சுக்காக இந்த மாதிரி நீங்கள் கேபேஜில் பக்கோடா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன் சட்னி நீங்கள் ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நல்லா வெளியில் வந்து கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வந்து க்ரீன் சட்னிக்கு பதிலாக கெச்சப், டொமேட்டோ கெச்சப் கூட நீங்கள் இதுக்கு வச்சு சாப்பிடலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் இதை அப்படியே சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக இந்த முட்டைக்கோஸ் பக்கோடாவை இந்த ரெய்னி டேல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்றது எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி.